நீங்க ஒரு டீம் லீட், அதாவது அந்த குழு தலைவரா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட பணிபுரியவங்க யாரும் ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செய்யல, அவங்க முழுமையான திறனை செயல்படுத்த முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்களே பணிபுரியறீங்க, உங்களாலேயே முழுதா வேலை செய்ய முடியல, உங்ககிட்ட சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா முழுமையா அதுல நம்ம செயல்படுத்த முடியல அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கான பதில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஜென் கதையில இருக்குங்க. அந்த கதையை பார்க்க போறோம். அந்த கதையுடன் சேர்ந்த கருத்தையும் நாம அலசி ஆராய போறோம். இதன் மூலமா நிச்சயமா நம்ம வாழ்க்கைக்கு பயன் இருக்கு. இந்த கதையை கேட்டா மட்டும் போதாதுங்க, இந்த கதையில இருக்கக்கூடிய கருத்தை நம்ம வாழ்க்கையில எப்பப்ப எந்தெந்த சூழ்நிலைகள் முடியுமோ அதை நாம அப்படியே பயன்படுத்தி பார்க்கணும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒரு நாடு, அது அந்த நாடு என்ன பேர்லாம் தெரியல. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயாட்டை காக்கிறதுக்கு படை வீரர்கள் இருக்காங்க. எதிரி நாடு அவங்கள ஆக்கிரமிக்கிறாங்க. தாய்நாட்டு வீரர்கள்லாம் கடுமையாக போரிடுறாங்க. எதிரி நாட்டை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்து வராங்க. ஆனால் இந்த போருக்கான தளபதி, முக்கிய தளபதி இருக்கா இல்லையா, அவருக்கு நம்பிக்கை இருக்கு, நாம ஒழுங்கா சண்டையிட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனா துணை தளபதிக்கோ அல்லது படை வீரர்களுக்கோ நம்பிக்கை மட்டும் எழுந்துட்டே வராங்க. அப்படி போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கோவில் தென்படுது. அந்த கோவிலை பார்த்தோன்னே தளபதிக்கு ஒரு யோசனை வருது. நம்முடைய மக்கள் அனைவருமே இறை நம்பிக்கை மீது அபார நம்பிக்கை கொண்டவர்கள். சரி, நாம் அதை பயன்படுத்தி பார்ப்போம்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, படை வீரர்களே, துணை தளபதிகளே, நீங்க எல்லாரும் களைப்பா இருக்கீங்கன்னு தெரியுது, நாம கடைசியா ஒரு முறை இறைவன் கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த காசை சுண்டி போடுறேன், ஒருவேளை இதுல தலை விழுந்தது அப்படின்னா இந்த போர்ல நாம வெற்றி பெறுவோம்னு இறைவன் சொன்ன அறிகுறியா எடுத்துப்போம். நாம முழு மனதோட சண்டையிடுவோம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இறைவனோட ஆணை என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டால் நிச்சயமா நமக்கு அதுக்கான பலன் உண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க. அதற்கு ஏற்றாற் போல அவர் தன்னுடைய காசை சுன்றார். சுண்டின பிறகு என்ன விழுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தலை விழுது. அதை பார்த்த உடனே துணை தளபதி, படை வீரர் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆஹா, இறைவனே நமக்கு ஆணையிட்டான், இறைவனே நமக்கு சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அவங்க என்ன பண்றாங்க, முழு சக்தியை செலுத்தி எதிரி நாட்டு படை வீரர்களோடு சண்டை போடுறாங்க. அப்படி போடும்பொழுது எதிரி நாட்டு கொஞ்சம் அதிர்ந்து போறாங்க. அவங்களால சமாளிக்க முடியல. கடைசியில இவர்கள் ஜெயிக்கிறார்கள், தாய் நாட்டை காப்பாற்றுகிறார்கள். இப்போ கடைசியா அந்த தளபதி அந்த தன்னுடைய எடுத்தார் இல்லையா, அந்த காயின் போட்டார் இல்லையா, அந்த நாணயத்தை எடுக்கிறாரு. எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பக்கமும் தலை இருக்கு, அந்த பக்கமும் தலை இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமே தலை உள்ள ஒரு நாணயத்தை கையில் வச்சிருக்கு. மக்கள் அனைவருமே ஒரு பணியை செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்றதாங்க விஷயம். நாம இவர் இதை கேட்கும்பொழுது என்ன தோணுனா, ஒருவேளை அந்த சம்பவம் நடக்காம இருந்தான்னா துணை தளபதி படை வீரர்களுடைய செயல்திறன் நிச்சயமா கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். அந்த கொஞ்சம் குறைவு போறங்க அந்த பணி சிறப்பாக நடக்காம போறதுக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் முழு நம்பிக்கையை செலுத்தணும், எல்லாரும் தன்னுடைய முழு உழைப்பை செலுத்தணும். அப்படி செஞ்சாதான் அந்த காரியம் வெற்றி பெறும்ன்றது அந்த தளபதிக்கு தெரிஞ்சது. அப்படி அந்த தளபதிக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியணும். அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம் அனைவருமே தலைவராகலாம். உங்களுடைய அலுவலகத்திலையோ அல்லது உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையோ நீங்க மற்றவங்க கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்களுக்கு நாம நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் உங்களை நம்புவார்கள். நம்புவன மட்டும் போதாது, அந்த நம்பிக்கை ஏற்றா போல் நம்ம நடந்துக்கணும். நாமளும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவும் திகழணும். இதெல்லாம் இருந்ததுனாலே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பணிபுரிவாங்க. அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். அந்த காரியம் சிறப்பாக நடந்ததுனால அதுக்கான பலனை அனுபவிக்க முடியும். உங்கள் நடக்கும். ஒரு சின்ன விஷயங்க, நீங்க ஒரு தேர்வு எழுத போறீங்கன்னா நம்புங்க, நம்மளால முடியும், என்னால் நிச்சயமாக 90க்கு மேல வாங்க முடியும், நம்புங்க. அந்த நம்பிக்கையில படிச்சீங்கன்னா அதில் வெற்றி பெற முடியும். இதே போல தான் பணியிடர்லையும் இதனால முடியாது, அது முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் புலம்ப வேண்டியதுதான். அதெல்லாம் இல்லாம இறங்கி வேலை செய்யுங்க, கண்டிப்பா அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். ஒருவேளை நடக்கலை அப்படின்னா அது நமக்கு கற்றல் அப்படின்ற ஒரு பகுதியில் சேர்ந்துடும். சரி, நம்ம எதிர்பார்த்தவா நடக்கல, ஆனா ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த கத்துக்கிட்ட விஷயத்துலேருந்து உங்களுக்கு அடுத்து செய்யக்கூடிய விஷயம் மிகவும் எளிதாகும். இதை தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். உங்களுடைய அனுபவம் எதனால ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் புதுசா முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சியின் மூலமாக கிடைத்த பாடங்கள், தோல்விகளும் பாடம் கற்றுத்தரும், வெற்றிகளும் பாடம் கற்றுத்தரும். தோல்விகள் கற்றுத்தரும் பாடங்கள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட 1000 முறையில் அது பயன்படுத்தி பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் சரியா வராது. ஆனா ஒரு முறை வெற்றி அடைவீங்க இல்லையா, சரி இப்படி பண்ணா நமக்கு. ஆனா அந்த 1000 முறையில பண்ணும்பொழுது நீங்க ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த கற்றல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும், அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தரும். போல அருமையான கருத்துக்களுக்கும் கதைகளுக்கும் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெட்டியில உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் இருந்து ஏதாவது தலைப்பு நீங்க பேசணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஏற்பாடுகளும் நம்ம செய்வோம். அந்த தலைப்பை நம்ம பேசுவோம், அதை பற்றி சிந்திப்போம். நாம் அனைவருமே ஒன்றாக வளருவோம். மீண்டும் உங்களை அற்புதமான கருத்துடன் சந்திக்கிறேன். கதையும் கருத்தும் அப்படின்ற தொடர்ல மீண்டும் நாம் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.